நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் பட்டப்பகலில் காதலி கண்முன்னே பிரபல ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. 6 பேர் கொண்ட கும்பல் ரவுடி சரமாரியாக வெட்டி கொன்ற பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் பட்டப்பகலில் காதலி கண்முன்னே பிரபல ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. 6 பேர் கொண்ட கும்பல் ரவுடியை சரமாரியாக வெட்டி கொன்ற பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமலிங்கத்திடம் கேட்கலாம். வணக்கம் ராமலிங்கம், கூடுதல் தகவல்கள் என்ன? திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அடுத்த கேடிசி நகரில் வைரமாளிகை ஹோட்டல் உள்ளது. அந்த ஹோட்டல் முன்பாக இன்று பட்டப்பகலில், அதாவது சுமார் மதியம் 2 மணி அளவில் மர்ம கும்பல் ஒன்று பிரபல ரவுடியை வெட்டி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதாவது மக்கள் நடமாட்டம் அதிகம் மிகுந்த இந்த பகுதியில் நடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது என்றே சொல்லலாம். பாளையங்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடும் பணியானது நடைபெற்று வருகிறது. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியை அடுத்த வாய்க்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் தீபக் ராஜா. 35 வயதான இவர் மீது பல்வேறு கொலை வழக்குகள் உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் இவர் சட்டக்கல்லூரியில் படிக்கும் பெண் ஒருவரை அடுத்த மாதம் திருமணம் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக அந்த பெண்ணின் நண்பர்களுக்கு திருமண விருந்து கொடுப்பதற்காக கேடிசி நகர் பகுதியில் உள்ள அசைவ உணவகத்திற்கு வந்துள்ளார். அனைவரும் உணவருந்திவிட்டு வெளியே வந்தபோது அங்கு மறைந்திருந்த மர்ம கும்பல் 6 பேர் சேர்ந்த கும்பல் உணவு வாசலிலேயே அரிவாள், கை, முகம், தலை உள்ளிட்ட பகுதிகளில் வெட்டி விட்டு தப்பி ஓடிவிட்டனர். தப்பி ஓடிய கும்பல் காரில் சென்றதாக தெரிகிறது. இந்த இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலே அவர் துடிதுடித்து உயிரிழந்தார். தகவலிருந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பாளையங்கோட்டை உதவி ஆணையர் மற்றும் போலீசார் உடலை மீட்டு பரிசோதனைக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மாநகர துணை ஆணையர் ஆதர்ஸ் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். மோப்பனாயும் வரவழைக்கப்பட்டு ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனுடைய சிசிடிவி கேமராக்களை பதிவு செய்து அந்த கேமராவும் உள்ள பதிவானது வைரலாகி வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது பட்டப்பகலில் நடந்து 6 பேர் கொண்ட கும்பல் பட்டப்பகலிலே அந்த காரில் சென்றதையும் பார்த்திருக்கிறார்கள் மக்கள். இது குறித்து போலீசாருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை போலீசார் எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே இதே போன்ற சம்பவங்கள் பல நடந்துள்ளன. கடந்த வாரம் இதேபோல் பாளையங்கோட்டையில் கான்ட்ராக்டர் ஒருவர் வெட்டப்பட்டார். ஆனால் அவர் மீது யார் வெட்டினார்கள் என்ற சம்பவம் இதுவரைக்கும் தெரியாமல் அவர்கள் அது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்ட சம்பவம் இதுவரை எந்த துப்பும் தொடங்காமல் இருப்பதும் ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. குறிப்பாக அதில் சட்ட சபாநாயகர் அப்பாவு பெயர் இடம்பெற்றுள்ளது. ஆனால் அவர் மீது இதுவரை எந்த ஒரு கேள்விகளோ எந்த ஒரு விசாரணையும் கூப்பிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது எல்லாமே மர்மமாக இருக்கிறது. தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் இது போன்ற சம்பவங்கள் தொடர்கதியாகி வருகின்றன. போலீசாரின் கைகள் கட்டப்பட்டுள்ளதாகவே தெரிகிறது. திமுகவினுடைய காவல்துறை ஏவல் துறையாக விளங்குகிறதே தவிர இவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மிகவும் மெத்தனமாக செயல்படுவது நெல்லை மாநகர மத்தியில் மட்டுமல்ல மாவட்டம் முழுவதும் ஒரு பரபரப்பையை ஏற்படுத்தியுள்ளது என்று கூறலாம்.